உன்ன மாதிரி மகான்லாம் வந்துட்டு போயிட்டான் அந்த இடத்துக்கு. நீ நொட்டிட்டு இருக்காத, பொறுமுறை. நான் எந்த ரொட்டி தின்ன லொல்லு பண்ணிட்டே இருக்கிற. என்ன டிராமாவா? காலில் உதைக்கூடாது ஒரு ஆம்பளையா? என்ன பண்ணா என்ன பண்ணா இப்படி ஆங்காரத்துல காலில் உதைக்கூடாது கையில் அடிப்பேன். நீங்க எந்த அனுபூதியில இருக்கக்கூடாது பொம்பளைக்கு தெரியுமா? நான் ஆணவம் பண்றா. நான் பிறந்த நாடு வடமதுரை மாநகரம். ராமலிங்கத்துக்கு இந்திராணி 2 பிள்ளைகள் பிறந்தோம். எங்க அண்ணன் நல்ல அண்ணன். ஆமா, என் பேரு நல்லத்தங்காள். நல்லத்தங்காள். அம்மா அம்மா மறந்துட்டாங்க. பிறந்து வளர்ந்து நான் என்னடி நான் சுகத்தை அறிந்தேன். அம்மம்மா நான் பால்மான மாறா பச்சிலம் குழந்தையில். சொல்லுது பிள்ளை சொல்லுது என்னன்னு கேட்டு சொல்லு. நான் பிள்ளை இல்லடா, பொம்பளை பொம்பளை. நான் தாயினுடைய முகமரியாதை வேளையில் எங்க அப்பாவும் அம்மாவும் என்னை விட்டுட்டு செத்துட்டு போயிட்டாங்க. நீ பிறந்தோன்னியா? 10 சிறு வயது பாவாட கட்டத்தோட தெரியாது. அந்த பருவத்துல என் தாயின் தந்தை இழந்து விட்ட எனக்கு அம்மம்மா சின்ன வயசுல நீ பிறந்தோன்னே செத்து போயிட்டாங்களா? ஆமாடா. ஒன்ன மாதிரிலாம் பிள்ளைய பத்தாம உசுரோடே இருப்பாங்க. தெரியாத வயசுல என்ன பண்ணாங்க சொல்லு. எதுவுமே கேக்குறாயா? நீ பிறந்தோடனே அப்பமா செத்து போயிட்டாங்கன்னு தான் கேட்டேன். அதுக்கு என்ன இப்படி கூட கோவப்படுற? உண்மைதான்டா சொல்றேன். நானும் அதைத்தான் கேட்டேன். நான் என்ன பாவத்தை அறிந்தேனோ, நான் என்ன தீங்கு செய்தேனோ, இந்த பால உலகத்தில் தாயினுடைய முகம் தெரியாத வேளையில் என்னை விட்டுட்டு அவங்க அதிகாரம் போயிட்டாங்க. நான் தாயில்லாத பிள்ளையாச்சல்ல, என்னை தடவி தடவி எங்க அண்ணா வளர்த்தார். என்னை வளர்த்து என்னடா செய்ய அம்மம்மா அவர் என்ன நினைச்சாரோ தெரியல. தாயில்லாத பிள்ளைய தடவி வளர்த்த எங்க அண்ணா 10 சிறு வயது பாவாட கட்ட தெரியாத பருவத்துல அவன் வயசுல சிறு வயது பாவாட கட்டம் தெரியாத பருவத்தில் 10 வயசுல ஒரு பொம்பளை பிள்ளைக்கு என்ன தெரியும்? அந்த 10 வயசுல எங்க அண்ணன் காசி மாநகரத்தில் ஆட்சி புரிந்தக்கூடிய அரசனுக்கு எங்க அண்ணன் என்ன கட்டி கொடுத்தாங்க. 10 வயசுலயாவா? ஒண்ணும் பண்ணிருக்க முடியாதா? சோறு கீரை ஆக்க தெரியாதா? சோறு கீரை ஆக்க தெரியாதா? நீங்க தப்பு தப்பா நினைக்கிறீங்க. என்ன கேட்டுக்கடா. சோறு எதுவும் பண்ண முடியாது. உண்மை நிலைமை அதுதான். அதான் பத்து வயசுல 10 வயசுல கல்யாணம் கம்முன்னு தான் கம்முந்து பாருடா. பத்து வயசுல
வாங்கி நம்ம வலிக்கு வரட்டுண்டா இருடா. நிறைய செலவு பண்ணிக்கிறாங்கடா. ஆமாட்டு இல்லைன்னா சொன்னேன். என்னை எப்ப கட்டி கொடுத்தாங்க? 10 வயசுல. 10 சிறு வயது பாவாடை கட்ட தெரியாத பருவத்தில் இந்த பாதியை எங்க அண்ணா என்ன கட்டி கொடுத்தாங்க. பாவாடையே கட்ட தெரியாதா? எங்கடா நம்ம மண்டையை உடைக்கிட்டோம். இல்ல பாவாடை கட்டாம அப்படியே கட்டி கொடுத்தாங்க. பழமொழி சொல்லுவாங்கடா, 5 சிறு வயது அறியாத பருவத்தில் ஓடி ஆடுற விளையாட பருவத்தில் அந்த குழந்தைக்கு என்னடா தெரியும்? எதுவுமே தெரியாது. என்ன கட்டி கொடுத்தாங்க. என்ன யார் கட்டி என்ன மனமுடித்து கொண்டு போனவங்க யாரு? யாரு? காசுபானாத்தி ஆட்சி புரிந்து வரக்கூடிய அந்த அரசன் தான் என்னை மாறிட்டார். அந்த அரசாராயா? அதான் சொல்லுவாங்களே தெரியல. பத்தினி பெண்கள் எல்லாம், அதாவது கணவன் பேர சொல்லக்கூடாது. அது நீ சொல்லலாமா? எப்படி நான் சொல்லலாம்பா? நான் அவசரியாச்சா, நான் சொல்லித்தானே ஆகணும். யார்கிட்ட போனா பார்க்கவே முடியும். கற்புடைய பெண்கள் எல்லாம் கணவனுடைய பேரை சொல்ல மாட்டாங்கடா. சொல்லாயா? பரவாயில்ல. இன்னைக்கும் இந்த 4 மவராசி இருக்கிறதுனால தான்டா ஏதோ 40 வருஷத்துக்கு பாது ஒரு தரம் மழை பெய்யுது. அந்த கால பெரியவங்க என்ன பண்ணுவாங்க? புருஷன் எங்கேயாவது வெளியில போய் விடுவாரு. ஆனால் வீட்டுல புள்ள பேரை தலை பிள்ளை பேரை கூப்பிட்டு பேரை விட்டாங்கன்னா புருஷன் வந்து நம்ம கொண்டாடி நம்மளதான் கூப்பிடுறாங்க, திரும்பி வந்துருவாங்க. இன்னைக்கு உலகமே மாறி போயிட்டு இருக்குதுடா. அங்க போற வாடா. எந்த மழைடா பெய்யும்? அப்படித்தான் கூப்பிட்டு என் கதையை கேள்ற என்ன விடுறா. கூத்துக்கு விடுவார அந்த சந்திரன் சொட்டினா அங்க பாரு திருவா மாதிரி கருவானா அப்படி உலகம் கட்டு போயிடுச்சு. இதான் கலியுகம். அதனால அந்த கால பெரியவங்க வாழ்ந்த வாழ்க்கை இதுவெல்லாம். அதனாலதான் நாங்க புருஷன் பேர சொல்றதில்ல. இந்த காசிமா நகரத்தை ஆட்சி புரிந்து வரக்கூடிய அரசன் தான் எனக்கு கல்யாணம் பண்ணவரு. இந்த நகரத்தினுடைய பேர் தான் என் புருஷனுக்கும். காசிமன்னா? சரி சரி சரி. ஆமாமா. என்ன மாலையிட்டு என்ன மனமுடிந்தவருடைய மாலை அழைத்து போகிறார். ஆனா இந்த வடமதுரை மாநகரில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களும் எங்களை முன்னாடி விட்டு பின்னாடி வேடிக்கை பாக்குறாங்க. ஏன்னா பாவாடை கட்டாத போது இல்ல. பாவாடை கட்ட தெரியாத வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்களா? என்ன விட்டு பாவாடையா கட்டாத போகுதா நல்லா பொறுத்தான்னு ஜோன்னு பாக்குறாங்க. இதுதான் அறவேக்காடுங்கிறது. ஆமா, நீ முழுசா வந்துறீங்கன்னா இப்படி கேட்க மாட்டேன். ஒரே நோக்கத்தில் இருக்கிற நீ தான் சொன்ன பாவாடை கட்ட வயசுல கட்டிட்டு போனேன். ஊரே பாக்குதுன்னா பாவாடை கட்டாத. அதான் அந்த நல்ல தங்காலுக்கு வந்த ஒரு பெருமை. என்ன ஏன் திரும்பி பார்த்தாங்க? இந்த உலகத்துல எத்தனையோ மங்கைகள் எல்லாம் உடன்பிறப்பில் பிறந்திருக்காங்க. எத்தனையோ அண்ணன் தங்கைகள் ஜனமாயிருக்காங்க. யாருக்குமே இல்லாத ஒரு அண்ணன் இந்த சண்டாளி மனப்பாவிக்கு எனக்கு கிடைச்சிருக்காரடி. இது சொல்லி மாளாது. இந்த பெருமை இங்கதான் சொல்லணும், நம்ம வேற எங்கதான் போய் சொல்றது? சொல்லாயா? வாங்கிட்டதான் சொல்றேன். 4 பேர்த்து சொல்லுவேன். அவ்வளவு பெரிய பெருமை வாழ்ந்தவர் எனக்கு என்னென்ன செஞ்சாங்க? அறியாத பருவத்தில் கட்டி கொடுத்த எங்க அண்ணன் நான் அரசரோடு நகரில் அதாவது தேரில் ஏறி நான் பிறந்த வீட்டு விட்டு நான் புகுந்து வீடு போயிட்டு இருக்கிறேன். போகும்போது ஆமா என் பின்னாடி என்னென்ன கொண்டு வந்தாங்க தெரியுமா? கொண்டு வந்தாங்க. ஐயோ 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 வந்திருக்கிறாங்களா? ஆமாடா, உலகமே சொன்னாங்கடா ஒரு நாள் வாழ்தான் நல்ல தங்காலோடு நல்லங்கனோடு பிறந்து வாழணும்னு சொன்னாங்க. அப்படி எனக்கு என்ன சீதனம் கொடுத்தாங்க தெரியுமா? எங்க அண்ணன் கொடுத்த சீதனத்தான் எல்லாரும் பின்னாடி வேடிக்கை பார்த்தாங்க.
என்ன சீதன் அப்படி தாய் இல்லாத புள்ளைய கட்டி கொடுக்கணும்னு சொல்லி கட்டி கொடுக்கறமே புருஷனே பெண்ஜாதி எங்களை முன்னாடி விட்டு எங்க அண்ணன் கொடுத்த சீதனை தான் எல்லாரும் திரும்பி திரும்பி பார்த்தாங்க. என்னன்னா கொடுத்தாரு இப்படி ஒரு அண்ணனுக்கு தங்கச்சியா நம்ம குறைக்கலையேன்னு சொல்லி அம்மம்மா நான் அரசனுக்கு மனைவி ஆய வாய்த்து விட்டேன். நான் ஏறி நகர்மணி வருவதற்கு எங்க அண்ணன் யானையை கொடுத்தாங்க. வண்டவனோடு நகர்மணி போக எனக்கு குதிரையை கொடுத்தாங்க. யானை பொட்டானே கழுவானே யானை சரி கொடுக்கிட்டு ஒரு யானையை கொடுத்தாங்க, குதிரையை கொடுத்தாங்க. அடுத்து என்ன கொடுத்தாங்கன்னு தான் நானும் கேட்டேன். என்ன கூத்தாட வந்தியா குழப்பம் பண்ண வந்தியா? இல்ல யானையை கொடுத்தாங்க, குதிரையை கொடுத்தாங்க. அடுத்து என்ன கொடுத்தாங்க? கறந்து பால் குடிக்க எங்க அண்ணன் எனக்கு காராம்பசு கொடுத்தாங்க. ஆமா, அது மட்டும் அல்ல, இந்த தங்கையினுடைய வாழ்க்கை முன்னேறி போகணும்னு சொல்லி பட்டி பெருவிகர் எனக்கு பசுமாடு கொடுத்தாங்க. ஏரியிலே மேய்ந்து வரை எனக்கு எரும மாடு கொடுத்தாங்க. ஆமா, அங்க இங்கெல்லாம் ஏன் சொல்றேன், நான் உட்கார்ந்து பால் கறக்க முக்காலி எங்க அண்ணன் தங்கத்திலேயே கொடுத்தாங்க. ஆமா, கோதி மயிர் முடிய கொண்ட ஊசி தங்கத்துல கொடுத்தாங்க. ஊசியே எங்க அண்ணன் தங்கத்துல கொடுத்தவங்க அப்படியே பின்னாடி யோசிச்சு பாரு என்னென்ன கொடுத்திருப்பாங்க. நிறைய கொடுத்திருப்பாங்க. எல்லாம் பார்த்துட்டு தான் இந்த வடமதுரையிலே வாழ்ந்த மக்களும் காசி மாநகரத்துல இருந்த அத்தனை பெண்களும் என் மேல பொறாமை கொண்டாங்கன்னு சொன்னனே. இதுதான் மேல ஒரு பிள்ளைக்கு என்ன வேணும்? எதுவுமே தேவையில்ல, என்ன இல்ல பாவம். இத்தனை பெருமையும் செய்து கொடுத்தார் எங்க அண்ணன். அப்ப எனக்கு வயசு என்ன? வயசு 10 வருஷம். 10 வருஷம் நீ தானே வயசு நானு கேக்குற. 10 வருஷம் சொன்னாலும் இருக்காங்க. எனக்கு 10 வருஷம் ஆச்சு. என் 10ஆம் கைப்பிடிச்சு என்ன காசிமா நகரம் அழைத்து போனார். அங்கு போய் நான் ஆளாவதற்கு 5 ஆண்டு காலம் ஆச்சு. 5 வருஷம் ஆகி போச்சு. 10 வருஷம் கல்யாணம் பண்ணிட்டு போய் அங்க ஆளாவதுக்கு 5 வருஷம் ஆகி போச்சு. காசிமா நகரத்தில் ஆளாகும் போது எனக்கு 15 வருஷம். 15 வருஷம். ஆமா, இப்ப என்ன கல்யாணம் பண்ணி இன்னையோட 7 ஆண்டு காலம் முடிஞ்சு போச்சு. 7 ஆண்டு காலம். ஆமா, அப்ப என்ன இப்ப என்ன 7 வருஷம் இதுல 15. அப்ப இந்த 7 வருஷம் இடையில இருக்குல்ல. ஆமா, 7 வருஷம் இருக்குது. இந்த 7 வருஷத்துக்குள்ள எனக்கு ஆசை ஆகிட்டா எனக்கு பிள்ளையோடி பிள்ளை பெற்றெடுத்தே எல்லாரும் நல்ல கல்யாணம் பண்ணிட்டு போய் 5 வருஷம் கழிச்சு ஆளாயிட்டேன். அந்த 7 வருஷம் இருக்குதா 7 பிள்ளைக்கு தாய் ஆயிட்டேன். 7 ஆண் குழந்தை. அட 10 வருஷத்துல கல்யாணம் பண்ணிட்டு போய் 5 வருஷமா காஞ்ச மனுஷன் வயசு வந்தோன்னா அப்படியே வருஷம் ஒண்ணு அடிச்சு தள்ளிட்டா. அப்பா ஒரே வருஷம் கேப்லாம் இல்ல. அறிவில்லாத நாட்டையும் ஆரணியும் இல்லாத கோட்டையும்
தர்ம பத்தினி இல்லாத வீடும் நன்மனம் இல்லாத மலரும் மதி இல்லாத வீசு ஒளியும் மைந்தன் இல்லாத செல்வமும் பிரயோஜனமே இல்ல. நீ வேணா மாளாத செல்வங்களை மாலையிலே குவித்து வச்சிருக்கலாம். அந்த மாலையில ஓடி ஆட புல்ல இல்லனா அது ஊடுல தம்பி, அது சுடுகாடு. அதுதான் வருஷம் அடிச்சு விட்டா. எனக்கு திறமந்துச்சு பெத்தேன், உனக்கு என்ன பிரச்சனைப்ப? சொன்னாங்க அப்புறம் என்ன நீயா பராமப்படுற? எங்களுக்கு என்ன எங்களுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை? 7 ஆண் பிள்ளடா. இந்த காசி மாநகரத்தை இப்படி கை நீட்டி காட்டிடுவோமானா அப்படியே கடுகா கொண்டு வந்துருவாங்க. புரியுதுல்ல? 7 புள்ள ஆம்பளை புள்ள, ஆம்பளை புள்ள சொட்டா ஆம்பளை புள்ள பத்துட்டு வெறும் நானா கூட நான் பேசுறேன், நீ என்ன பேசுவ? இதுதாங்க நல்ல தங்களுடைய வாழ்க்கையுடைய வரலாறு. இன்னைக்கு காசி மாநகரத்துல 7 பிள்ளையோடு என் புருஷரோடு நாங்க நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எந்த குறையுமே கிடையாது. என்னடா எனக்கு குறை இருக்கு? என் பிள்ளைகளை நீ பாக்கலையே? பார்த்தே ஆகணும். ஏன்னா நீ 7 1 ஒரு வருஷம் இல்லாத அப்படியே கேப்படாத அடிச்சு இல்ல, அதை பாக்கணும் இல்ல. சும்மாவா புள்ளனா சும்மா கிடைக்காதுடா. சும்மாலாம் கிடைக்காது. பிரச்சனை கட்டணும். இப்பெல்லாம் சும்மாதான் குடுக்குறாங்க.